கிறிஸ்து சபையின் மீது அன்பு வைத்தது போல ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். கரங்களை கோர்த்து ஒன்றாய் ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தரை சேர்ந்து சேவிக்கணும். லகுவாய் மன்னித்து மனம் திறந்து பேசணும். பரிசுத்த ஜாதி உருவாக்கணும். கடவுள் நினைத்ததே மனுஷர் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததே மனுஷர் பிரிக்க முடியாது. கடவுள் நினைத்ததே மனுஷர் பிரிக்க கூடாது. கடவுள் நினைத்ததே மனுஷர் பிரிக்க முடியாது. புதிதாக திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிற ஒரு தம்பதியினர் அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அநேக பிரசங்கங்களை கேட்பார்கள். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றையும் மனதிலே பதித்து வைத்து ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் சிரமமான காரியம். எனவேதான் செய்முறை விளக்கமா அந்த தம்பதியினர் குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்த அந்த முதல் நாளில கேக் கட்டிங் நிகழ்ச்சி ஒன்றை ஏற்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழி மிக அற்புதமா விளக்கப்படுகிறது. முதலாவது புதுமண தம்பதிகள் இருவரையும் கூப்பிட்டு அங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கேக்கை கட் பண்ண சொல்லுவார்கள். அவர்கள் இருவரும் வந்து பார்க்கும்போது அங்கு ஒரே ஒரு கத்தி தான் இருக்கும். அதனால அந்த தம்பதியினர் ஒன்று சேர்ந்து இருவரும் ஒரே கத்தியை பிடித்து கொண்டு அந்த கேக்கை வெட்ட முற்படுவார்கள். அப்பொழுது மூன்றாவது ஒரு கரம், அதாவது குடும்பத்தில் பெரியவர் அல்லது முக்கிய பிரமுகர் இருவரின் கரங்களையும் பற்றி கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வார்கள். அதுபோலவே அவர்கள் வாழ்க்கையில எதை செய்தாலும் இரண்டு பேரும் இணைந்து ஒரு மனதோடு அதை செய்யும் போது கர்த்தரின் கரம் அவர்களை பற்றி கொள்ளும். மேலும் கர்த்தரின் கரம் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தும். அடுத்ததா அவர்கள் பெற்றுக்கொண்ட பங்கான கேக்கை அவர்கள் சாப்பிடாமல் முதலாவது அவர்கள் வாழ்க்கை துணைவருக்கோ இல்ல வாழ்க்கை துணைவிக்கோ கொடுத்துவிட்டு பிறகு தங்கள் கரம் பிடித்து வழி நடத்தினவருக்கும் அருகில் நிற்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்வார்கள். இது போலவே வாழ்க்கையின் அனைத்து இனிமையான தருணங்களையும் கணவன் மனைவி இணைந்து ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல நம் அன்பை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த முறை நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த கேக் கட்டிங் செரிமனியை பார்க்கும்போது இந்த காரியங்களை நினைவு கூறுங்க. மறுபடி உங்க கணவன் மனைவி உறவை பலப்படுத்துங்க. தேவனின் கரம் உங்க வாழ்க்கையில இருக்குதா இல்லையான்னு சோதித்து பாருங்க. உறவினர்களோடும் நண்பர்களோடும் அன்பை பகிர்ந்து கொள்கிறோமா இல்ல பகையை வளர்த்து கொண்டிருக்கோமான்னு சிந்தித்து பாருங்க. எங்க கணவன் மனைவி உறவுல ஒரு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை செய்து கொண்டிருக்கேன், என் கணவன் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. ஏதாவது தேவைன்னா பேசுவோம், மற்றபடி எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியமே இல்லை, அன்பே இல்லை, அக்கறையே இல்லை. ஏதோ திருமணமாகி விட்டதேன்னு கடமைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? தேவன் உங்க வீட்டுக்கு வரும்போது, ஆவியானவர் உங்க வாழ்க்கையில இடைப்படும் போது ஒரு அளவு கடந்த அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் எல்லாமே பெருகுங்க. உங்க உறவுகள்ல ஏற்பட்டு இருக்கும் பிளவுகள் சரி செய்யப்படும். உங்க குடும்ப வாழ்க்கை சீராக்கப்படும். உடைந்து போன உறவுகளை கர்த்தர் கரத்துல கொடுங்க. அவர் அதை நேர்த்தியாக்கி இன்னும் பலப்படுத்தி உங்களுக்கு கொடுப்பார். உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். வாக்குவாதங்கள் மறைந்து ஆண்டவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கும். கடுஞ்சொற்கள் விலகி துதி சத்தம் நிறைந்திருக்கும். எனக்கு மட்டும் ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை அமையலன்னு கவலைப்படுறீங்களா? தேவன் கைகள்ல உங்க உடைந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் சீர்படுத்துவார், உங்க வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். ஆனந்த களிப்பினால உங்க வீட்டை நிரப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.